இந்தியா அகமதாபாத் விமான விபத்தில் ஒருவரை தவிர மற்ற அனைத்து 241 பேரும் பலியாகியுள்ள நிலையில் அவர்களின் கதைகள் ஒவ்வொன்றாக வெளியாகி சோகத்தை அதிகரிக்கச் செய்துள்ளன. அவ்வகையில் குடும்பத்தோடு ஒன்றிணைய விரும்பி நொடி பொழுதில் அவ்வாசை சுக்கு நூறாகி போன ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 முடிவும் அடங்கும். 6 வருடங்களாக லண்டனில் வசித்து வந்த டாக்டர் பிரதீஷ் ஜோஷி இந்தியாவில் தங்கியிருந்த மனைவி டாக்டர் கோமி லியாஸ் மற்றும் 3 பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பதை ஆசையாக கொண்டிருந்தார். நீண்ட காத்திருப்புக்கு பிறகு அந்த ஆசை கைகூடியது. இதையடுத்து இந்தியாவில் தனது வேலையை ராஜினாமா செய்த அவரின் மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் புதிய கனவு நோக்கி பிரதீக் லண்டன் புறப்பட்டார். உற்சாகத்துடன் விமானத்தினுள் 5 செல்ஃபி எடுத்து உறவினர்களுக்கும் அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர்களின் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. நொடி பொழுதில் ஏற்பட்ட விபத்தில் அவர்களில் எவரும் உயிர் பிழைக்கவில்லை. வாழ்நாள் கனவே சாம்பலானது. இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது. எதுவும் நொடி பொழுதில் மாறும் என்பதற்கான மற்றொரு உதாரணமே இச்சம்பவம். எனவே நம்மால் முடிந்தவரை வாழ்க்கையை நேசிப்போம். நாளை தொடங்கும் மகிழ்ச்சிக்காக காத்திருக்காமல் இந்த நொடியை அனுபவிப்போம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.